ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் பிரியாணியோட சிக்கன் 65 மேலே பொரிச்சும் வச்சுருக்கோம். அதே மாதிரி வெங்காய பச்சடியுமே செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1 kg பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதனால் அதுக்கான அளவு தான் நான் எல்லாமே சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மக்கிட்ட 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் நம்ம 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நம்ம உள்ளே போட்டுடலாம். அதாவது சிக்கன் பிரியாணிக்குள்ளே போட்டுடலாம். மீதி 1/2 கிலோவை மட்டும் நம்ம பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு மட்டும் தனியாக 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன்ல, இதை நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இதில் நான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது நீங்கள் கரம் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். நான் என்கிட்ட அது இப்போ இல்லை, அதனால நான் இது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமனை நல்லா புழிஞ்சி அதையுமே இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு உப்பு நீங்கள் எந்த அளவுக்கு போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கெட்டி தயிர் நம்ம பெரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ தான் அதனால் நம்ம தண்ணி தயிராக இல்லாமல் கெட்டி தயிர் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு நான் சின்ன சின்ன பீசஸாக தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் கட் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் பெரிய பீசஸாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மசாலா பரட்டும் போது அந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை நம்ம ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொரிக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் பொரியட்டும், இன்னொரு பக்கம் நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்டியில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதில் 200 கிராம் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 100 ml நீங்கள் எண்ணெயாகவும் 100 ml நீங்கள் நெய்யாகவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் 5 ஏலக்காய் 5 சின்ன கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு 2 சின்ன இலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் ஆயிலில் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 kg பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கிலோ வெங்காயமும் 1/2 கிலோ தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ஸ்லைஸ் நான் கையால் கட் பண்ணது கிடையாது. இது நான் புதுசாக வாங்கியிருந்த மிக்சியில் தான் நான் கட் பண்ணியிருந்தேன். அந்த மிக்சி ரிவ்யூமே உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி பிரியாணி மாதிரியான இது விஷயங்களுக்கெலாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கூடவே 2 பச்சை மிளகாயின்னு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வதங்கும் போதே இப்போ நல்லா இந்த வெங்காயம் நமக்கு ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நான் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கைப்பிடி அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நான் உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கனால ஃபாஸ்ட்டாக வதக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ½ kg தக்காளியை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா இந்த ஸ்மெல் எல்லாமே உள்ளே இறங்கும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் நம்ம கெட்டி தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நான் வீட்டிலேயே ஹோம்மேடாக பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு பின்னாடி கூட நான் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் கிடைக்கிற பிரியாணி மசாலானா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ½ டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ½ டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ரொம்ப கம்மியாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதோட ஃப்ராக்ரன்ஸ்க்காக மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு.
இப்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கன் கறியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டுற அளவுக்கு அதை ஃபுல்லாக வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். பெரட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா குக்காக இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனால தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி மேனிக்கு நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை ஒரு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுருக்கேன் தனியாக. அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே தண்ணி வந்து இருக்கும். அதனால் அந்த தண்ணியுமே நீங்கள் சேர்த்து வந்து கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்த கிளாஸில் எனக்கு 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வந்துச்சு. அதனால் நான் 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பாஸ்மதி அரிசியில் இருக்க தண்ணியும் சேர்த்து 6 கிளாஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி அரிசியை இதில் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து சாப்பாடுக்கு எந்த அளவுக்கு உப்பு போடுவீங்களோ அந்த அளவுக்கு உப்பு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு லெமன் ஜூஸை அதாவது ஒரு பழத்தை வந்து முழுசாக புளிஞ்சு எடுத்த சாறை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதில் இருக்க எண்ணெயை மட்டும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ சோறு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நம்மளுக்கு சோறு வந்து வெந்துருச்சு. இன்னும் பாதி அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த டைம் வந்து நான் பொரிச்சு எடுத்த அந்த எண்ணெயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கிட்டத்தட்ட எல்லா தண்ணியுமே வந்து வத்திருச்சு. லைட்டாக கசகசான மாதிரி இருக்குது. இந்த டைம் வந்து நம்ம தம் போட்டுறணும். இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பிரியாணி சட்டியை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் குக்கரில் வந்து தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் அதுக்கு மேலே வச்சு மூடி போட்டு வச்சுக்கிறேன். இந்த டைம் வந்து நம்மளுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. பிரியாணி பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணியே வந்து இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து வத்திருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் கூடவே தயிர் பச்சடியும் இது பக்கத்துலேயே நான் ரெடி பண்ணிவிட்டேன். அது நான் உங்களுக்கு காட்டல. பார்த்தீங்கன்னா சுட சுட சூப்பரான சிக்கன் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் 65 அதோட தயிர் பச்சடி. ஸோ எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே நல்லா வாய் ஊறுற மாதிரி இருக்குல்ல. டேஸ்ட்டுமே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.